மனிதன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டான் எப்படி உணர்றது, எப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க, உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அதை? உயர்ந்த நிலை அப்படின்றது வந்து இனி வந்து பிறவாத நிலை. இப்போ அது நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால தான் எல்லாரும் அந்த நிலைக்கு வர்றதுக்கோ தவத்துக்கு வர்றதுக்கோ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த நிலையில் மட்டும்தான் எல்லாமே அடைய முடியும். நம்மளுடைய வாழ்வியலே அதுதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவம்னா சன்னியாசியாக போயிடுவான், துறவியாக போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதன் வாழ்வதற்கு அது அவசியம். அது மன்னர் காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இளவரசரை வந்து ஒரு 10 வயசில் குருகுலத்தில் கொண்டு விட்டுருவாங்க. 24 வயசுக்கு பிறகு அவன் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு வந்து தான் மன்னராகவே இருப்பான். அப்போ சுகபோகமாக ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குருட்ட போய் தீட்சை வாங்கி அந்த உயர்ந்த நிலையை பற்றி உணர்ந்தால் மட்டும்தான் அவனால் முக்காலத்தையும் உணர முடியும். அந்த முக்காலத்தையும் உணர்வதற்கு அந்த காலத்தில் இருந்த கல்வி மன்னர்களுக்கு மட்டும் இருந்திருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அந்த உயர்ந்த நிலை இன்றைக்கி எல்லாரும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுறேன்னு தேடக்கூடாது. தப்பு. நமக்கு கற்றுக் கொடுத்தது தமிழை கற்றுக் கொடுத்து, நமக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து, நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து, இனி பிறவாத நிலையை கற்றுக் கொடுத்த சித்தர்கள் தான் வந்து அந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெய்ப்பொருளை பற்றி அவ்வளோ எளிதில் வெளியில் சொல்லக்கூடாது, அது பெரிய பாவன்னே சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மறைபொருளாக சொல்லு, கேளாதவனுக்கு உரையாதே அப்படின்றாங்க. அப்போ கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்தையுமே சொல்லி கொடுக்க முடியும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களையும் நம்ம உணர தெரியணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயும் உணர தெரியணும். இந்த 5ம் இந்த உடலுக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று காற்றில் ஆடுது, இன்னொன்று நீரில் ஆடுது. சரிங்களா? காற்றில் ஆடுறதுக்குள்ளே நெருப்பு இருக்குது, நீருக்குள்ளே ஆடுற இடத்துல உணர்வு இருக்குது, அது மண் தத்துவமாக இருக்குது. அதை ஒரே நேர்கோட்டுக்குள்ளே யார் ஒருத்தர் கொண்டு வராரோ அவர் தான் உயர்ந்த நிலையை அடைந்தவர், அவர் தான் கோடியில் ஒருவனப்பா அப்படின்றாங்க. முதல்ல இதை தெரியறதுக்கே நம்ம பெரிய உடம்பெல்லாம் இதாகணும். இதை தேடலாம், எல்லாருமே தேடுங்க. நம்ம தான் கிடையாது, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் சித்தர்கள் பாடலில் ஆழ்ந்து தேடணும்னா இதுக்கான விஷயமெல்லாம் கிடைக்கும். இங்கே பிரபஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை அணுவணுவாக அசைச்சு கொண்டு போய் தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். உலகத்தில் பிறந்த எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சவங்க. பாவத்தினால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இனிதான் நம்ம நல்லவர்களாக மாறுறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்ற மாதிரி இங்கே யாரும் குற்றவாளி கிடையாது. சரிங்களா? அதனால் எல்லாருமே இறைநிலை அடைவதற்கு முயற்சி எடுக்கிறவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அந்த உயர்நிலையும் சித்தர்களுடைய பரிபாசையும் கிடைத்து இனி பிறவாத நிலையை அடைய முடியும். நல்லதுங்க. சிறப்பு ஐயா, சிறப்பு. இந்த விளக்கத்தை எங்கள் குருநாதர் மூலிமா நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். இதுக்கு எனக்கு எங்கள் அப்பானுக்கு ஈஸ்வருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் அன்பே சிவம். ஹர் ஹர் மகாதேவ்.